இன்னைக்கு நான் செய்ய போகிறது ரொம்பவே ட்ரெண்டிங்கான கும்பகோணம் ஸ்டைல் பூண்டு மருந்து குழம்பு. ஈஸியாக 4 ஸ்டெப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள்: பூண்டு, புளி, வரமிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தனியா விதை, ஓமம், கடுகு, சுக்கு, மஞ்சள் தூள், வெந்தயம், மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வெல்லம், பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய், உப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இந்த குழம்புக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எடுத்துருக்கிற இந்த பொருளுங்களை எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிதமான தீயில வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், வரமிளகாய், தனியா, ஓமம், சுக்க தட்டி வச்சிருக்கேன், அது மட்டும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட வெந்தயத்தையும் சேர்த்துக்கோங்க. லைட்டா கலர் மாறி வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பொருள் எல்லாம் கருகாத அளவுக்கு சிம்மிலே வச்சு வறுத்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா இந்த குழம்போடைய கலரும் டேஸ்ட்டும் மாறிடும். இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற மஞ்சள் தூளை இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடு ஆறட்டும். இப்போ நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். வறுத்த எல்லா பொருளையும் மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, திப்பிலாம் இருக்கக்கூடாது. செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் பொருள் எல்லாம் வறுத்தேன் இல்லையா, அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். குழம்புக்கு கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே வரமிளகாய், கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். பாருங்க, நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்பாக கரைச்சி வச்சிருக்கிற புளியை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நான் மசாலா அரைச்சி அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. இது நல்லா கொதிச்சு ஆயில் எல்லாம் தனியா பிரிஞ்சு வரணும். ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கெட்டியாகி எண்ணெய்லாம் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்ததும் 4th ஸ்டெப்பா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லத்தை இதுல சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரெண்டிங்கான கும்பகோணம் ஸ்டைல் பூண்டு மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புல நம்ம சேர்த்திருக்கிற பொருட்களுடைய மருத்துவ பலன்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு மந்தமா இருக்கிற பசங்களுக்கு 4 வாய் இந்த குழம்பு போட்டு கொடுத்தீங்கன்னா நல்ல பசியை தூண்டும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா, பை பாய்.